ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி டொமேட்டோ பர்த்தா பண்ணிக்க போகிறோங்க. இது கல்கத்தாவில் ரொம்பவும் ஃபேமஸான டிஷ்ஷுங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இதே மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க. கடாய் வச்சுக்கிட்டு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 15-20 பல் பூண்டு வந்துட்டு நல்லா தோல் உரித்து போட்டிருக்கேங்க. இது நம்ம மூடி போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா பூண்டு ஒரு சில நேரத்தில் வெடிக்குங்க. அந்த எண்ணெயும் மேலே தெளிக்காமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு நல்லா இது மாதிரி ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி ஃப்ரை பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டு நல்லா இது மாதிரி ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகி வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் கொஞ்சம் மிளகா போட்டுக்கலாங்க. காஞ்ச மிளகா ஒரு 15-20 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகா நல்லா இது மாதிரி மொறு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதையும் தட்டில் வச்சுக்கலாங்க. அதே கடாயில் தக்காளி இது மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது வந்துட்டு இது மாதிரி நல்லா திருப்பி போட்டு இது மாதிரி போட்டு நல்லா இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி போட்டு நல்லா இது மாதிரி திருப்பி போடலாங்க. இப்போது திரும்பவும் மூடி போட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சுங்க. வறுத்ததெல்லாம் இப்போ நம்ம தட்டில் இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நம்ம வந்துட்டு இது சட்னிங்க. நம்ம பக்கம் சொல்லணுன்னா இது சட்னியில் நம்ம பச்சை வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் இல்லையா, அது மாதிரி. அவங்க வந்துட்டு கல்கத்தாவில் பொர்த்தான்னு சொல்லுவாங்க. இது நல்லா கையிலையே நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணிக்கணுங்க. நல்லா நம்ம வறுத்து இருக்கிறோன்றதுனால நல்லாவே மேஷ் ஆகி வந்துடும். உங்களுக்கு ஒரு வேளை கை ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்லேயும் அடிச்சிக்கலாம், இல்லை வரலில் போட்டும் இடிச்சிக்கலாம், இல்லை மேஷர் போட்டும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இத்தனை ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். எந்த ஆப்ஷன் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இது நேச்சுரலாக வந்துட்டு கையில் தான் இது மாதிரி பண்ணணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இன்ஸ்டாலேயும் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இல்லைங்களா. இந்த டிஷ்ஷு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது பண்ணி பார்த்தேங்க, எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. இது பண்ணி பார்த்தா ரொம்பவும் சுவையாக வந்தது. சரி, உங்களுக்கும் இது மாதிரி வீடியோ பண்ணி போடலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டுட்டு நல்லா இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், உருண்டை உருட்டிக்கலாம். இது மாதிரி கையில் உருண்டை உருட்டிக்கிட்டு நல்லா சாதத்தை பிளேட்டில் வச்சுக்கிட்டு ஒரு உருண்டை போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் பிரமாதமாக இருக்குங்க. இந்த பச்சை புளி ரசம் இதெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. நான் வேர்க்கடலை எண்ணெய் விட்டு சாப்பிட்றேன். நீங்கள் வேணும்னா நெய் கூட விட்டு சாப்பிட்லாம்.
பாருங்கள், கலக்கிக்கிட்டு இருந்தாவே உங்களுக்கு வாயில் தண்ணி வருது இல்லையா? நீங்களும் இப்போ போயிட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.